இங்க மேகன்ற பொண்ணு லவ் பண்ற பையன் கூட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வர சொல்லிருப்பாங்க. அதனால ஊரை விட்டு வந்து இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல நம்ம ஹீரோ விட்னஸ் சைன் போற வேலையை பார்ட் டைமா பார்த்துட்டு இருப்பாரு. இந்த பொண்ணை பார்த்ததுமே உங்களுக்கு எப்ப கல்யாணம்னு கேக்குறாரு. இவங்களுமே நான் லவ் பண்ற பையன் வரேன்னு சொல்லியிருக்கான், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே அங்க வந்து கிளம்பிடுறான். அண்ட் அடுத்ததா கல்யாணம் பண்ண இந்த பொண்ணோட நேமையும் பாய் ஃப்ரெண்ட் நேமையும் சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா அந்த பையன் வரலன்னு சொன்னதுமே என்னமா இது லேட் ஆகுது, இருந்தாலும் பரவாயில்ல வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. தென் அங்க நிறைய மேரேஜ் நடந்து முடிஞ்சிட்டு இருக்கு. ஆனா என் பாய் ஃப்ரெண்ட் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல கால் பண்றாங்க. ஆனா இந்த பொண்ணோட குரலை கேட்டதுமே போனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப திரும்ப ஹீரோ வந்து இன்னும் அவங்க பாய் ஃப்ரெண்ட் வரல, வந்தாங்கன்னா நான் தான் விட்னஸ் சைன் போடுவேன்னு சொல்லிட்டு போறாரு. அண்ட் ஆபீஸோட க்ளோசிங் டைம் வந்து மூடிட்டும் போயிடுறாங்க. அண்ட் இந்த பொண்ணு அங்க சுத்தி இருக்க எல்லாருமே ஒரு மாதிரியா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோ வந்து இன்னுமா வரல, கால் பண்ணி பாத்தீங்களான்னு கேட்டது கால் பண்ண, ஆனா என்னோட குரலை கேட்டதுமே அவங்க கட் பண்ணிடுறாங்கன்னு சொல்றாங்க. நீங்க வேணா ஒரு தடவை கால் பண்ணி பாருங்க, என்ன சொல்றாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்கறாங்க. ஹீரோவும் கால் பண்ணி பாக்குறான், பார்த்தா அந்த பையன் பூனேக்கு போயிட்டான்னு சொல்லிடுறாங்க. சோ இந்த பையன் ஏமாத்திட்டான்னு ஹீரோக்கு தெரிய வந்து இந்த பொண்ணுகிட்ட நீங்க ஊருக்கே கிளம்பிடுங்கன்னு சொல்றான். ஆனா இந்த பொண்ணு என்னால ஊருக்குலாம் போக முடியாது, நான் வரும்போதே லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு தான் வந்தேன், அது மட்டும் இல்லாம என்கிட்ட சுத்தமா காசு கூட கிடையாதுன்னு சொல்றான். ஆனா கண்டிப்பா அவன் நாளைக்காச்சும் வருவான்னு சொல்லிட்டு நம்பிக்கையா சொல்றாங்க. பட் இவனுக்கு இந்த பொண்ணை இங்க தனியா விட்டுட்டு போக மனசே இல்லாம அவன் கூட்டிட்டு போறான். ஆனா இவங்களோட ரூம் பேச்சுலர் ரூமா இருக்கிறதுனால ஒரு மசூதிலேயே இவங்க ரெண்டு பேருமே தங்கிடுறாங்க. அண்ட் அடுத்த நாள் வெயிட் பண்ணி பாக்குறாங்க, அவன் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு. அப்பதான் இந்த பொண்ணுக்கு நம்மளை ஏமாத்திட்டு தான் போயிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடறா.